ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العلي والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல ரஹ்மான் யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டினானோ, யாரையெல்லாம் தன்னுடைய அருளினால் அரவணைத்து பாதுகாத்து கொண்டானோ, அந்த அளப்பெரும் பாக்கியம் பெற்ற மக்களில் உள்ளவராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். நாமும் அதற்கான தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் எனக்கும் உங்களுக்கு உபதேசிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். இந்த இஸ்லாத்தினுடைய முழு பலனை யார் அடைகின்றாரோ அவர் உண்மையிலே பாக்கியம் பெற்றவர் மட்டுமல்ல, அவர்தான் நல்ல புத்தி கூர்மை உள்ளவர். உங்களுக்கு புரியுதுக்கு சின்ன உதாரணம் சொல்லிவிட்டு நான் உள்ளே போகிறேன். நம்ம ஒரு வியாபாரத்துக்கு வேண்டி கடை திறப்போம். எதுக்கு வேண்டி திறப்போம்? லாபத்துக்காக வேண்டி. நல்ல வியாபாரம் நடக்கணும். கடை திறந்தவங்களெல்லாம் பாக்கியம் உள்ளவங்களா, இல்லை கடை திறந்து வியாபாரம் பண்ணுறவங்க பாக்கியம் உள்ளவங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும், பளிச்சுன்னு புரிஞ்சிருக்கும். கடை திறந்தால் போகாது. நாம் இப்போ கடை தான் திறந்து வச்சுருக்கோம். எல்லோரும் இஸ்லாத்துக்குள்ளே நுழைஞ்சு உட்கார்ந்துருக்கிறோம். அமர்ந்தவர்களாகவும் நின்றவர்களாகவும் நடந்தவர்களாகவும் மயங்கிய நிலையில் இருக்கின்றோம். இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சில எச்சரிக்கைகளை, சில நுணுக்கங்களை நமக்கு குரானின் வழிநெடுக ஆங்காங்கே சொல்லிக்கொண்டே போவான். குரானை படித்து அதை புரிந்தால் நாம் அதை அறிந்து கொள்ளலாம். குரானை விட்டு யார் தூரமாகிவிட்டார்களோ அவர் நிச்சயமாக சுவனத்தை விட்டும் தூரமாகிவிட்டார், அல்லாஹ்வின் அருளை விட்டும் தூரமாகிவிடுவார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை விட்டும் தூரமாகிவிடுவார். இப்போ குரான் ஒன்று தான் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக அல்லாஹ் நமக்கு தந்த அருட்பெரும் கொடை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குரானில் சொல்கிறான், இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு ல யகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸயீர். ஷைத்தானை பற்றிய ஒரு பாடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நடத்துகின்றான். நமக்கு இல்லை, நம்மளுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நடத்தின முதல் பாடமே யாரதா? அல்லாஹ் நடத்தினது ஷைத்தானை பற்றி தான். அதனால் எந்த பாடத்தை அல்லாஹ் முதல்ல நடத்தினானோ அந்த பாடத்தை படிக்காமல் நாம் எடுத்திருக்க சப்ஜெக்டில் பாஸ் ஆகவே முடியாது. அல்லாஹ் முதல்ல யாரை பற்றி எச்சரித்தானோ, யாருக்கு எச்சரித்தானோ அந்த எச்சரிக்கை என்ன என்பது நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகைவனாக இருக்கின்றான், ஆகவே நீங்களும் அவனை பகைவனாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் தன்னை பின்பற்றும் கூட்டத்தாரை எல்லாம் அழைப்பது கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்புக்குத்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு சொன்ன வசனம். அதே குர்ஆனில் யாருக்கு முதலில் சொன்னோம் என்பது அல்லாஹ் கூறுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துவிட்டு எல்லோரையும் சஜ்ஜா பண்ண சொன்னான். வானவர்களை, இப்லீஸ் எல்லாரையும், இப்லீஸை தவிர எல்லாரும் பண்ணினாங்க. அப்போ அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும்
ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துறவியரை 2 பேரையும் அழைத்து ஒரு செய்தி ஒன்று சொல்லுதான். ஃபகுல்னா யா ஆதமு இன்ன ஹாதா அதுல்லக வலி சௌஜிக்க ஃபலா யஹ்ரிஜன்னகுமா மினல் ஜன்னதி ஃபதஷ்கா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு செய்தியை, மிகப்பெரிய செய்தியை ரத்தின சுருக்கமாக 2 பேர் சொல்லலாம். ஆதமே, இப்லீஸானவன் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் பகைவனாவான். எங்கோ சொல்கிறது, பூமியிலே இல்லை, படைத்த இடத்திலேயே சுவனத்தில் விட்டு சொல்கின்றான். உங்கள் இருவரையும் அவன் சுவனத்தை விட்டு வெளியேற்றி விடக்கூடாது. நீங்கள் துன்பத்தில் அதன் மூலமாக விழுந்து விடக்கூடாது. எச்சரிக்கையாக இருங்கள் அவனிடத்தில் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எச்சரிக்கின்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இப்போ நல்லா வழிகெடுக்க சைத்தான் வழிகெடுப்பதற்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுப்பதற்கு நமக்கு என்னமெல்லாம் காரணம் இருக்குது அதெல்லாம் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சோன்னு ஜினா இருந்துச்சா, விபச்சாரம் இருந்துச்சா, வட்டி இருந்துச்சா, மது இருந்துச்சா, கொலை இருந்துச்சா, கொள்ளை இருந்துச்சா, பொய் இருந்ததா, புறம் இருந்ததா, அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய, பிறரை ஏமாற்றக்கூடிய, கபலீகரம் செய்யக்கூடிய மோசமான எண்ணங்கள் இருந்துச்சு? எதுவுமே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவளை படைத்திருக்க நேரத்தில் ஒரு மனிதனாகிய நாம் இது தவறி போவதற்கு எத்தனை ஆயிரம் வழிகள் இருக்கிறதோ அவைகளில் எதுவுமே இல்லை. யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஆனால் சைத்தான் ரொம்ப ஈஸியாக வழி கெடுத்தான். சைத்தான் என்ன செஞ்சான்? அவங்கள ஈஸியாக வழி கெடுத்தான். எப்படி சொல்கிறான்? சைத்தான் அவங்கள போய் குழப்புறான். எப்படி குழந்தான்? வஸ்வச இலகி ஷைத்தானும் காலையா ஆதமும் ஹல் அதுல்லக்க அலா சஜரத்தில் ஹுல்திவல் முல்கி லா எப்லா. சின்னதாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறான். அல்லாஹ் வந்து எச்சரிக்கை பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை என்ன செஞ்சான்? தடை செய்தான். மற்றது எல்லாவற்றையும் அவர்களுக்கு திறந்து விட்டான். இந்த மரத்து பக்கத்தில் போகாதீங்க. சுவனம் என்பது யாராலும் அளக்க முடியாத ஒன்று என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய இடங்களில் சொல்கிறான். அப்பேற்பட்ட சொர்க்கத்தில் ஒரே ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்து பக்கம் போகாதீங்க, சொர்க்கத்தில் எங்கனாலும் போங்க, விரும்பியதை உண்ணுங்கள், பருகுகள் எல்லாத்தையும் சுற்றி வாங்க, உங்களுக்கு எந்த தடையும் இல்லைண்ணா. ஒரே ஒரு தடை, இந்த மரத்து பக்கத்தில் போகக்கூடாது. சைத்தான் நேராக வாரான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சி, ஆதமே, உமக்கு நிலையான வாழ்வையும் அழியாத அதிகாரத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? இந்த மரத்து பக்கத்தில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, அதில் உள்ளதை சாப்பிடுங்க. வேறு ஒன்றுமே சொல்லலை. அவன் சொல்லிட்டு போகும்போது சொன்னான், என்ன சொல்கிறா தெரியுமா? நான் வந்து உங்கள் மேலே உள்ள அக்கறையில் சொன்னேன், என்ன நீங்கள் பண்ணணுமா வேண்டாம் நீங்களே முடிவு எடுத்துக்கொடுக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தான். நல்லா விளக்கிடுங்க. ஒரு ஆள் யாரும் நம்மளை பற்றி கண்டிப்பாக அதை செய்யுங்கன்னு சொன்னால் யோசனை பண்ணுவோம். மனித இயல்புது. இது நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்கன்னு சொன்னால் எதுக்கு இந்த ஆள் அழுத்தி சொல்லுதான், ஏதோ உள்குத்து இருக்குது அப்படின்னு நினைப்போம், பயப்படுவோம், சூழ்ச்சி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நல்லதுன்னு சொன்னேன், பார்த்துக்கிடுங்க, அது உங்களுக்கும் அதுக்கு உள்ளது, நான் வாரேன்ட்டா விழுந்துருவோம். ஒரு மனிதனை விளைவிப்பதற்கு ஆசையை தூண்டிவிட்டு கட்டாயப்படுத்தாம விட்டுட்டான், தானாக விழுந்துருவான். இதுதான் முதல் பாடம். இன்னைக்கு இந்த சமுதாயம் எல்லா நாசங்களில் விழுவதற்கு சைத்தான் எடுக்கக்கூடியதும் அதே ஆயுதம்தான். இன்னைக்கு நம்மளை வழிகெடுப்பதற்கான அத்தனை வாசல்களும் திறந்திருக்கு. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, அந்த மரத்து பக்கத்து போகத்தர ஒரு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு தடையை கூட யார் மீறிட்டா? நம்மளுடைய தகப்பனார் மீறிட்டார், நம்மளுடைய தந்தை மீறிட்டார். ஒரே ஒரு தடை தான். அப்போ சைத்தானுடைய வார்த்தை அவ்வளவு ஒரு அழகான வார்த்தையாக இருக்கும். எப்பவுமே நல்லதை சொல்கிறவங்க கூட என்ன செய்வாங்கன்னா, சாதாரணமாக சொல்லுவாங்க, பொய் சொல்ல வாரம் தான். இது என்ன தெரியுமா, இது எப்படிப்பட்டு தெரியுமா, இந்த நீ ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பொருளை விற்க முன்னாடி செய்வான், 128 பொய்யை சொல்லுவான், சொல்லிவிட்டு அவன் பொருளை கடைசியில் காட்டுவான். அதே மாதிரி தான் முதல்ல பெரிய லெவலில் நம்மளை ஆசையை தூண்டி கடைசியில் அவனுடைய போராட்டத்தை நம்மகிட்ட வித்துருவான். அதே போல தான் சைத்தானும் என்ன செய்கிறான், அவங்கள ஆசையை தூண்டி அவனுடைய காரியத்தை சாதித்துக் கொள்கின்றான். அவர்கள் இருவரையும் அல்லாஹ் தடுத்திருந்த மரத்தின் பக்கம் நெருங்க செய்து வழிதவற செய்து விட்டான். இப்போ இந்த இடத்துல நாம் கொஞ்சம் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு போகக்கூடாதுக்கு தடை இருந்துச்சு, அதே மீறிட்டாங்க. நமக்கு நிறைய தடை இருக்க, அப்போ நாம் இதில் மீளுதல் சாத்தியமா என்ற ஒரு எண்ணம் வரும், நியாயமான எண்ணம். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இருந்த எந்த விதமான வேறு தடை இல்லை, ஒரே ஒரு தடை தான். ஆனால்
அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன கிடையாதுங்க? நோன்பு கிடையாது, ஹஜ்ஜு கிடையாது, ஜகாத்து கிடையாது, சதக்கா கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் திக்ரு செய்வதை தவிர ஒன்றுமே இல்லை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. இன்றைக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எப்படி கேடின் பக்கம் செல்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றதோ அதை விட அதிகமான வாய்ப்பு அல்லாஹ்வின் அருகில் நாம் செல்வதற்கு, அல்லாஹ்வினுடைய அருளை அடைவதற்கு இருக்குது. ரெண்டுமே நம்ம ஆக்கி வச்சுருக்கிறான். உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 5 வக்து தொழுகை இருந்துச்சா? தொழுது எங்கேயாவது குர்ஆன் ஹதீஸில் இருக்கா? இல்லை. இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான்? மெஹராஜ் இரவில் 50 வக்தை கொடுத்து 5 குறைச்சி 5 ஆக்கிட்டு கடைசியில் அல்லாஹ் என்ன சொன்னால், யார் இந்த 5 வக்து தொழுதவங்களும் 50 வக்து தொழுவதற்கான நன்மை கிடைக்கும். இப்போ இங்கே 5 வக்து தொழுவாதவங்களெல்லாம் எதை முதல்ல தவற விட்டுருக்கோம்? 50 வக்து தொழுகையினுடைய நன்மையை தவற விட்டுட்டோம். முதல்ல நாம் யாருக்கு இந்த பூமியில் வேலை செய்யணும்னு பார்க்கணும். நாம் இந்த பூமியில் யாருக்காக வேலை செய்கின்றோன்னு பார்க்கணும். பெரும்பாலும் நம்ம எப்படி யாருக்கு வேலை செய்கிறோம் தெரியுமா? சைத்தானுக்கு தான் வேலை செய்கிறோம். சைத்தானுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களாக தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம 5 வக்து தொழாத நாம் 5 வக்து தொழாமல் தடுத்தது நம்மளை யார்? எந்த கட்சி, எந்த இயக்கம், எந்த அமைப்பு, எந்த ஜமாத்து? யார்? நம்ம சொந்தக்காரங்களில் யார்? யார் நம்மளை 5 வேளை தொழக்கூடாதுன்னா? 5 வேளை தொழாத மக்களுக்கு இருந்திருக்கிறேன்னா உங்களுக்கு தான் கேட்குறேன், உங்களை 5 வேளை தொழுவதிலிருந்து தடுத்தது யார்? நீங்களும் சைத்தானும் பார்ட்னர்ஷிப் போட்டு தடுத்துருக்கீங்க, வேறு யாரும் கிடையாது. அவன் சொன்னால் தொழா போக வேண்டாம்னு நீங்கள் கேட்டீங்க, முடிஞ்சுதா? அதோடு மட்டும் இல்லாமல் அல்லாஹ் ஒருத்தர் சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய என்ன செஞ்சுருக்கிறான், நன்மைகளுக்கான வாய்ப்பை தந்திருக்கிறான். உதாரணமாக யார் ஒருவர் ஒது செய்து விட்டு ஒது முடிந்தவுடன் அந்த நிறைவு நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை முன்மொழிகின்றாரோ, அந்த கலிமாவை யார் நினைவு கூர்ந்து உறுதிப்படுத்துகின்றாரோ அவருக்காக சோனத்தில் உள்ள 8 வாயில்களும் துறக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்கு போவதுக்கு நம்ம தகுதியை அடைகின்றோம்ன்ற பொருள். நம்மளை எவ்வளோ பேர் ஒது செய்கிறோம்? கரெக்டாக ஒது செய்யணும், கரெக்டாக செஞ்சால் தான். தண்ணியை தொட்டு தொட்டு காதுக்குள்ளே படிக்கிட்டு குத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்கள். 1000 டைம் சொல்லியாச்சு, கேட்க மாட்டேங்காங்க. சமீபத்தில் நல்ல ஒரு சகோதரர் ஏதோ நான் படித்து நல்ல வேலையில் இருக்கிறார். அவர் ட்ரெஸ்ஸு கோடெலாம் ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி திரும்ப வச்சுக்கிற மசகு பண்ணுவது எல்லாத்தரும் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி கொண்டு தண்ணியில் கையை முக்கிட்டு உதறிட்டு அந்த ஈரக்கையை இப்படி கொண்டு வந்து பிரடி வரைச்சி கொண்டாந்து அப்படியே கொண்டாந்து அதே காதை கொண்டாந்து இப்படி கொண்டு முடிச்சிடணும். முடிஞ்சு போச்சா? இதுதான் மசகு. ஒரு தடவை தான். அவர் என்ன செய்யுமா, தண்ணி எடுத்துக்கிட்டு சீவி இருக்கிற உழைஞ்சிருமா இப்படியே கொண்டு வர்றாரு. இல்லை நம்ம சிரிக்கவா அளவா? சொல்லும்போது சிரிப்பு தான் வருது. உண்மையில் அழணும். இந்த சமுதாயத்தை நினைச்சு அழணும். இன்னொரு சகோதரன் டெய்லி வருவான், இப்படி தண்ணியில் முடிச்சுக்கிடுவான். இடையே செய்யாத பக்கத்தில் டெய்லி சொல்லுவேன், தெரியுங்க அப்படிமா. என்ன செய்கிறான்? யாருக்காக செய்கிறான்? அப்போ இந்த மாதிரி ஆட்கள் ஓதுவும் இல்லைன்னு சொன்னால் தொழுகை இல்லை. பாருங்க, தொழாமல் ஒரு கூட்டம் வழியில் நிற்கி பள்ளிக்குள்ள ஒதுச்சியே தெரியாமல் ஒரு கூட்டம் உள்ள வருது. சரி, அதையும் தாண்டிட்டீங்க. சஜிதா ஒரு 2 சப்பல் நின்று 20 பேர் நின்னா 20 டைப் ஆஃப் சஜிதா புக்கே எழுதலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அப்படியே சரியாக சொல்லிட்டாங்க. ருக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய கை ருக்கு இப்படி எரிச்சிருக்கு, விரைப்பாக இருந்துன்னு சொல்லி தெளிவாக ஹதீஸில் இருக்குது. இப்படி வலது காலின் மூட்டின் மேலும் இடது காலின் மூட்டு மேலும் அவருடைய கை தோல் இருந்து முட்டில் இருக்க கை வில்லில் பூட்டப்பட்ட நாணை போல இருந்தது. நம்மளை பெரும்பாலும் இப்படி தான் நிற்கிய. சில பேர் இங்கே கரண்ட காலில் பிடிக்கிய. என்ன பிரச்சனை? யார் உங்களுக்கு சொல்லித்தந்தா? ஒரு 10 ரூபா நோட்டு கடையில் வாங்கும்போது லேசாக கிழிச்சிருந்தா 10 ட்ரிப்பு பிரட்டி பார்த்துட்டு கடைசியில் செய்தான் வேற நோட்டு நான் தாங்கலை கேட்குறமா இல்லையா? தப்பு இல்லை, சரிதானே? இந்த அக்கறையே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேலே இல்லை. ஒரு கிழிந்து போன 10 ரூபாயை விட கேவலமாக இருக்கிறீங்கள? ஒரு கிழிந்து போன 10 ரூபாயை விட கேவலமா உங்களை நீ நினைக்கிறீங்கள? யார் இல்லை, உங்களை நீங்கள் நினைக்கின்றீர்கள். நம்மை நாம் தான் நினைக்கின்றோம். எவ்வளவு வேதனையா இருக்கு. ஒது செய்யறது இல்லை, தொலை தெரியல, சஜ்ஜா தெரியல, ருக்கு தெரியல. நான் சில சமயம் ஒரு சலாம் கொடுத்துட்டு என்ன செய்வேன், திரும்பி பார்ப்பேன், ஒரு ஆள் இறக்குனே தொழிட்டு முக்கில் சாஞ்சிருப்பாரு. அது மனுஷனா மேலே மலக்கான்னு தெரியல. எப்போ இறங்கினார் மேலே இருந்து, எப்போ தொழுதாரு, எப்போ சலாம் கொடுத்தாரு தெரியல. இன்னும் சில பேர் கூடவே நிற்பாங்க. சமையல்லாம் லிமினு சொன்னோன்னா அவர் ருக்கில் நிற்பார். மறுபடியும் போய் நான் சஜ்ஜா குனிவேன், அவர் சஜ்ஜாக்கு என்ன பண்ணிவிட்டு போயிடுவார். கூப்பிட்டு சொல்லியாச்சு, கேட்க மாட்டேக்காங்க. கூப்பிட்டு சொன்னேம்மா, நீ உங்களுக்கு நமக்கு பெரிய பெரிய பாடமெல்லாம் தேவையில்லை. 5 வக்து தொழுகை ஹயாத்தோட தொழுவதற்கு ஒழுங்காக படித்தாலே போதும், முடிஞ்சு வச்சு பாஸ் ஆகிடும்.
அல்லாஹ் அப்படித்தான் வச்சுருக்கான். 5 வக்து தொழுகையை எந்த டேமேஜும் பண்ணாமல் அழகாக அல்லாஹ் சொல்ல என்னை எவ்வாறு நீங்கள் தொழுக கண்டீர்களோ அவ்வாறு தொழுகள் இதை மட்டும் பின்பற்றினால 5 வக்து தொழுகை என்ற அளவுக்கு பிரார்த்திச்சுட்டு இருந்துச்சு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. இதுலையே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நமக்கு இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது தொழுவதில்லை. ஏன்னா நல்லா, அதாவது நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஜமாத்தில் இருக்கிறீங்க. கொஞ்சம் கண்ணை மூடி நினச்சி பாருங்க, உங்கள் ஜமாத்தில் என்றைக்காவது உங்களை கூப்பிட்டு அங்கே இருக்க இமாமோ அல்லது முத்தவலியோ கூப்பிட்டு ஒதுச்சது இப்படி தான்ப்பா தம்பி நீங்கள் செய்கிற தப்புன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்கள். 99.9% சொல்ல மாட்டாங்க. சொல்லியிருந்தால் அந்த நிலைமை வந்திருக்கா சமுதாயத்துக்கு. தொழுகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் தக்பீர் கட்டுதோம். அந்த தக்பீரை அது இப்படித்தாப்பா கையில் கட்டணும்னு சொல்லி தந்துருப்பாங்களா? இல்லை. அப்போ நல்லா வழக்கிடுங்க. நம்ம யாரை நம்ம தலைவராக வழிகாட்டியாக நம்ம ஜமாத்தாக நினைக்கின்றோமோ அவர்களுக்கு இதுதான் உண்மை. நம்ம மேலே எந்த விதமான அக்கறையும் இல்லை. இல்லை உண்மை. நான் மிகைப்படுத்தலாம் சொல்லலை. அக்கறைன்னு தான் என்ன செய்யணும்? தம்பி இப்படி ஒரு செய்யணும், இப்படி தொழணும். நான் தொழும்போது பார்த்தேன் நீங்கள் கொஞ்சம் தப்பாக பண்ணுறீங்க, இதை திருத்திட்டீங்கன்னு கரெக்டாக இருக்கும். ரசூலுல்லாஹ் இப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க என்று யாராவது ஒரு நபரை பிடித்தலை தெரிஞ்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆரம்ப காலத்தில் எப்படி திரும்ப இருந்துச்சு? கரெக்டாக குர்ஆன் சுன்னா பேணி தொழுதவங்களை தொழுவ முடிஞ்ச உடனே கூப்பிட்டு இப்படிலாம் அங்கே தொழக்கூடாது, இங்கே மதகுப்படி தான் தொழணும் என்று பள்ளியை விட்டு வெளியில் தூக்கி போடுறதுக்கெல்லாம் ஆள் இருந்துச்சு. ஆனால் இப்படித்தான் தொழணும் என்று சொல்லி தொடங்க இன்று வரை அல்லாஹ் ஆணையிட்டு அல்லாஹ் சாட்சியாக சொல்கின்றேன். நம்ம யாரையெல்லாம் ஜமாத்தை கொண்டிருக்கோமோ இன்று வரைக்கும் இப்படித்தான் தொழாண்டுவோம், இப்படித்தான் ஓச்சேன்னு ஒரே ஒரு பாடம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஏன்? இதுதான் விஷயம். என்ன விஷயம் சொன்னால், நாம் நம்மீது அக்கறை இல்லாதவர்களை நமது வழிகாட்டிகளாகவும் தலைவர்களாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதன் மூலமாக சைத்தான் நம்மை வழிகெடுக்கின்றான். அப்போ நல்ல நமக்கு நல்லாவே தெரியுது. என்ன தெரியுது? நாம் தவறு பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்று. மேலும் அல்லாஹ் சொல்லுதா, குத்திப அலைஹி அன்னஹு மன் தவல்லாஹு ஃபஅன்னஹு யுலில்லஹு வ யஹ்தீஹி இலா அதாபிஸ் ஸயீர். முதல்ல சொன்ன அதே வசனத்தை அல்லாஹ்வே சொல்லுதான். சைத்தானை பற்றி அல்லாஹ் எழுதியிருக்கிற என்ன தெரியுமா? எவர் அவனை உற்ற நண்பனாக எடுத்துக்கொள்கின்றாரோ அவரை நிச்சயமாக அவன் வழிகெடுத்து விடுவான். அவன் எரியும் நரகின் வேதனை என்பால் அவருக்கு வழிகாட்டி விடுகின்றான். இப்போ யாரை நாம் உற்ற நண்பனாக எடுக்கணும், யாரை நாம் தலைவராக எடுக்கணும், யாரை நம்முடைய நேசத்துக்குரியவராக எடுக்கணும், யாருடன் நமது நட்புகளை வாழ்க்கைகளையும் அமைத்து கொள்ள வேண்டும். அப்போ இதுதான் இங்கே அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம். நீ உலக விஷயத்தில் பார்த்துக்கிடுங்க. ஒருத்தர் கூட பார்ட்னர்ஷிப்புக்கு நிச்சயம் வியாபாரம் பண்ணிட்டு நஷ்டமாயிட்டேன், அடுத்தக்கில் வர இன்னொரு தொழிலில் பார்ட்னர்ஷிப் சாப்பிப்போமா? சேர்க்க மாட்டான். அவனுக்கு நமக்கும் செட் ஆகுதுன்றவான். அப்போ என்ன, ஒவ்வொரு காரியத்தில் சைத்தானை மட்டும் சேர்த்துக்கிட்டே இருக்கும். தொழுகையில் அவனை கூட்டு சேர்த்துக்கிடுதோம், செய்தியில் கூட்டு சேர்த்துக்கிடும். வீட்டில் திருமணம் வந்தால் அவன்கிட்ட தான் முதல்ல கேட்போம், ஆலோசனை அவன்கிட்ட தான் கேட்போம். குழந்தை பிறந்துச்சா அவன்கிட்ட தான் ஆலோசனை கேட்குறோம். இப்படி எல்லா வகையிலையும் அவன் ஒவ்வொரு தடவையும் நம்ம அழித்து கொண்டே இருக்கின்றான், நம்ம நரகத்தின் பக்கம் நெருங்க வைத்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் அவனை இனங்காணாமல் நாம் மீண்டும் மீண்டும் அவனையே தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தால் அவனுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த நிலைமை நம்மள யாருக்கும் வந்து விடக்கூடாது. இதில் சில பேர் நம்ம நண்பன் நினச்சி தான் செஞ்சோம் அப்படின்னு நினைப்பாங்க. சொல்லுவாங்க, நண்பன் நினச்சி செய்யணுமா, நண்பன் தெரிஞ்சு செய்யணுமா? இதான் விஷயம். கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஐயா அவன் நல்லது நினச்சா செஞ்சான், நினைச்சா சரியாக வராது. தெரிஞ்சு செய்யணும். இது நண்பன் தான். இப்படித்தான் அல்லாஹ் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் இப்படித்தான் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். இந்த அறிவு ஞானம் எப்போ வரும்? குர்ஆன் சுன்னவோடு தொடர்பு இருந்தால் மட்டும்தான் வரும். அதுவும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த விஷயத்தில். அப்போ குர்ஆன் சுன்னாவோடு யார் தெளிவாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சைத்தான் எப்பொழுதெல்லாம் வழி கெடுப்பதற்கான அவனுடைய சூழ்ச்சி வலை விரிப்பானோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் அதில் விழாமல் வெளியே வந்து விடுவார்கள். இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த நியமத். அப்போ இதை நாம் வழக்கமாக தொடர்ந்து ஏமாறாமல் நமது வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கிறான். குர்ஆனில் நிறைய வசனங்கள் சொல்லி காட்டுறான். நீங்கள் இந்த மஜ்லிஸில்
நம்ம வந்த உடனே முதல்ல இருக்கிறோன்னு சொல்லி எல்லா பக்கமும் சொல்கிறாங்க, நாமளும் சொல்லுவோம். வந்த உடனே பின்னாலவே உட்காருதாங்க தெரியுமா? வந்தவே பின்னால் உட்காருதாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு தெரியாத முன்னால் உட்காந்து அதிக நன்மை கிடைக்கும், பின்னால் உட்காந்தா என்ன கிடைக்காது? அதிக நன்மை கிடைக்காது. ஆனால் இது எங்கே தெரியுமா விளம்புவாங்க? ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் ஊற்றாங்க கேள்வி போட்டு டப்பா ஊற்றிக்கிட்டு செருப்பை கையில் எடுத்துகிட்டு ஓடுவாங்க. போகிற வழியில் போட்டுக்கலாம், டைம் ஆயிரும். இங்கே போவாங்க, அங்கே 25 பேர் இருப்பாங்க, கடைசியில் 26வது ஆள். ஆஹா, நம்ம கவுண்டரில் ரொம்ப தூரமாக நிற்காம மண்ணெண்ணெய் கிடைக்குமோ கிடைக்காதா? ஏன்னா மண்ணெண்ணெய் கிணத்தோடு நாளைக்கு என்ன செய்வோம்? நம்ம சொர்க்கத்து வாசலுக்கு போய் நிற்போம், அந்த கேனோட தான் போய் நிற்போம். கேவலம் 1 லிட்டர் 2 லிட்டர் 3 லிட்டர் மண்ணெண்ணெய்க்கு கொடுக்க ஒரு முக்கியத்துவம் இபாதத்து கொடுப்பதில்லை. ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கிறோம்? ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கிறோம்? ஒரே ஒரு காரணம் தான், இந்த உலக வாழ்க்கையில் நாம் மயங்கி விட்டோம், ஏமாந்து விட்டோம், ஏமாந்து கொண்டே இருக்கின்றோம். அதுதான் அல்லாஹ் ரப்பல் சொல்றான், ஷைத்தானாகிய அவன் ஏமாற்றுக்காரன், அவன் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அல்லாஹ் சொல்லித்தாரா, எப்படிலாம் சொல்லித்தார பாருங்க. அவன் ஏமாற்றுக்காரன், உங்களை ஏமாற்றி விடுவான், நீங்கள் ஏமாந்துடாதீங்க என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் ரப்பல் சொல்லுதான், நீங்கள் பின்பற்றுவதற்கு யாரை பின்பற்றணும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதருடைய வழியை பின்பற்றுங்கள், ஷைத்தானுடைய வழியை பின்பற்றாதீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்குலூ ஃபீ ஸில்மி ஹௌஃபா வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். அங்கே சொல்லித்தாரா, நீங்கள் ஷைத்தானோட அடிச்சோர்களை பின்பற்ற, அவனை கைப்பிடிச்சிக்கிட்டு கூட போவாதீங்க. அது அவன் உங்களுக்கு பகைவன். என்ன பகைவனும் அவன் என்ன செய்வான்? அவனை விதிச்சாச்சு நரகத்துக்கு போகிறது. அதனால் அவன் மட்டும் இல்லாமல் உங்களை சேர்த்து கொண்டு போயிடுவான். அவன் விஷயத்தில் தூரமாக இருக்கல என்று அல்லாஹ் சொல்லித்தரான். எவ்வளோ வசனங்கள் ஷைத்தானை பற்றி அல்லாஹ் சொல்லி தந்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ யார் இதையெல்லாம் படித்து நான் நரகம் சென்று விடக்கூடாது என்ற ஒரு உறுதிப்பாட்டில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்க அறிவை, விளக்கத்தை, ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். இது நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் போய் எங்கே மேலும் அலைய வேண்டாம். உறுதிப்பாடு தான் ரொம்ப முக்கியம், உறுதிப்பாடு தான் முக்கியம். அப்போ நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தான் இருக்கிறோம் என்பதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் என்ன செய்யணும்? முதல்ல அல்லாஹ்வுடைய வேதத்தை அன்றாடம் ஒரு தடவையாக தொடக்கூடியவர்களாக இருக்கணும், ஒரு தடவையாக தொடக்கூடியவர்களாக இருக்கணும், ஒரு 10 வசனமாவது பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மள எவ்வளோ பேர் அப்படி இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மறுமை நாளுடைய அடையாளம், மறுமை நாளுடைய அடையாளம் உலக நூல்களெல்லாம் மக்களிடத்தில் உயர்த்தப்பட்டு முக்கியத்துவம் பெற்றுவிடும், அல்லாஹ்வின் வேதம் தூரமாக்கப்பட்டுவிடும். இது எதனோட அடையாளம்? மறுமை நாளுடைய அடையாளம். முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ், உலக நூல்கள் எல்லாரும் முக்கியம். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளி பக்கத்தில் இருக்க வீட்டில் தொலைப்ப மாட்டாங்க, வீட்டில் குரான் இருக்கும் தொட மாட்டாங்க. தினத்தந்தியும் தினகரன் வாங்குறதுக்கு காலையில் நினைச்சது ரொம்ப தூரம் நடந்து பஜாரில் அந்த இது 2 பேப்பரை எடுத்து படிப்பாங்க. அது படிக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கையே இல்லை. ஏன்னா நாளைக்கு கபர் நோட்டு வச்சோடனே என்ன கேள்வி கேட்கப்படும்? தினகரன் யார் நடத்தினா? தினத்தந்தியின் ஆசிரியர் யார்? தினமலம், அதாவது தினமலர் தான் தினமலம், அதனுடைய ஆசிரியர் யார் என்று நாளைக்கு முன்கண்ணுக்கு கேட்பாங்களா? பேப்பருக்கு முக்கியத்துவம். மனுஷன் பேப்பர் படிக்கலாம் தப்பு இல்லைங்க, நல்லா அதை மட்டும் படிக்கிறது தான் தப்பு. வீட்டில் குரான் இருக்குது, ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு வசனம், பக்கத்தில் பள்ளி, காது கிளிய என்ன செய்கிறாங்க? பாங்கு ஒலி சொல்லிக்கிட்டே இருக்குது. இன்னும் இடையில சுன்னத்துல் ஜமாத் பள்ளி இன்னொரு வேலை தெரியுமா? பாங்கு சொன்ன மக்கள் மறந்துருப்பாங்க, இடையில வரைக்கும் சொல்லுவாங்க தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. தாய்மார்களை வீட்டில் தொழுதுகள், பெரியவர்களே பள்ளிக்கு வார்கள் அழைக்கிறாங்களா? திரும்ப ஒரு இடையில டிரான்ஸ்லேஷன் நடக்கும். ஏன்னா தொழுகைக்கும் பாங்குல 40 நிமிஷத்துக்கு இடையில 20 நிமிஷத்தில் இருக்க அழைக்க சொல்கிறாங்க, அவங்க ஞாபகப்படுத்துகிறாங்க. அவ்வளோ செஞ்சோம், நீ கூவு நான் தூங்குவேன் என்று தூங்கி கொண்டிருக்க இந்த சமுதாயமே நம்ம என்ன செய்தான்? முஸ்லீம்னாலே ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கல்ல, முஸ்லீம் என்ற ஒரே காரணத்துக்காக ஒரு பஸ்ஸில் ஒரு கண்டக்டர் கையை மறைச்சிட்டு யார்த்தையும் விட மாட்டான். அதுக்கப்புறம் அது பெரிய வைரலாகி கவர்மெண்ட் வரைக்கும் போயிட்டு அந்த ஆளை நீங்கள் எங்கேயுமே எந்த பஸ்ஸில் நீ நடத்துகிற வேலை பார்க்கணும் லைசன்ஸை சீஸ் பண்ணிட்டாங்க, முடிச்சுட்டாங்க. பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்ட்டு. இப்படி தான் முஸ்லீம்கள் ட்ரீட் பண்ணப்படுகிறார்கள். நம்ம முஸ்லீம்கள் இன்றைக்கி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் நிறைய அவமானங்களையும் நிறைய அழிவுகளை சந்திக்க என்ன காரணம் சொன்னால், இஸ்லாமிய வேடம் தெரிந்திருக்கின்ற மொழிய இஸ்லாத்தில் இருக்கின்றோமா என்பதே நமக்கு தெரியவில்லை. ஆகையால் இனி வரும் காலங்களிலாவதும் மார்க்கத்தை சரியாக புரிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக முதல் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாத்திலே இருக்கின்றோம். இந்த இஸ்லாம் என்பது ஒரு மனிதரை அவர் யார் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கை நெறியாக அமைத்து கொள்கின்றாரோ, தங்களுடைய வழிகாட்டுதல்களாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகளையும் அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகளையும் முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு செயல்படுகின்றாரோ, நிச்சயமாக அவர் வெற்றி பெற்று விட்டார். அந்த ரெண்டே செய்கிறவங்களுக்கு பேர் தான் மூமினூன். அந்த ரெண்டுக்கும் சேர்ந்து மூமின். ஆனால் அல்லாஹ் சொல்லலாம், கத அபிலகல் மூமினூன், நிச்சயமாக மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற ஒரு முன்னறிவிப்பை செய்கின்றார். மூமின் என்ற அந்தஸ்துக்கு ஒரே ஒரு செய்தா என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கை இஸ்லாம் பொதிந்ததாக இருக்க வேண்டும். ஒரு ஒன்றுமே இல்லை. நீ உலக விஷயத்தில் எப்படினாலும் இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதில் ஹலால் ஹராம் மட்டும்தான் பார்க்கணும். ஆனால் மார்க்க விஷயம் என்று வரும்பொழுது நாம் மார்க்கத்தை சரியாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் நம்மகிட்ட அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக அந்த மாதிரி மனநிலை நிறையா பேர் இல்லை. இன்னும் சில பாருங்கள், சில பள்ளிகளில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு நிமிடம் தான் இருக்கும். ஃபஜருடைய இக்காமத்துக்கு ஒரு நிமிடம் தான் இருக்கும். வந்து பார்ப்பாங்க, 5:30க்கு இக்காமத்து, 5:29 முடிஞ்சு சில செகண்டுகள் ஓடிக்கிட்டு இருக்கும். முன் சபில் வந்து அல்லாஹ் ஒரு சப்புக்கிட்ட முயற்சி செய்கிறது, தப்பிட்டு முன் சபில் நிற்கிது. சரி, ஒரு 2 ரக்காத் தொழ போகிறாரு. எவ்வளோ நேரம் ஆகும்? குறைஞ்சது நீங்கள் வந்து அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் மாதிரி போங்க, இல்லை புல்லட்டு மாதிரி போங்க, 3 நிமிஷம் வேணும். ஆனால் அவர் தொழுது முடிக்கிறது 1 நிமிஷம் 20 செகண்டில் முடிக்கிறார் 2 ரக்காயத்தை. இது தப்பு என்னமெல்லாம் பாருங்கள். கொஞ்சம் நம்ம அறிவு கொண்டு பயன்படுத்த. தப்பு 1, அவர் வீட்டை விட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தது. தப்பு 2, டயத்தை பார்த்துட்டு போதிய நேரம் இல்லை தெரிஞ்சு முன்சபில் தக்பீர் கட்டினது. தப்பு 3, தொழுகையாக இல்லாமல் ரொம்ப படுகேவலமாக தொழுதது. அல்லாஹ்வுடைய தூதர் அசருடைய வக்திலே தொழுகை முடித்து விட்டு பள்ளியில் இருக்கிறாங்க. ஒரு நபர் வருகிறார், வேகமாக தொழுகை முடிச்சுட்டு அல்லாஹ்வின் தூதர் பக்கத்தில் ஏதாவது நசியத் செய்வாங்கன்னா வந்து உட்கார்றாரு. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, அவர் எழுந்து போய் தொழுதுட்டு வாங்கினாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தொழுவதை கண்ணால் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுவும் அவரும் பார்க்குறார், தொழுகிட்டே பார்க்குறார், ரசூலா பார்த்துக்கிட்டே தொழுகிறார். சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்களா, மறுபடியும் போய் தொழுதார். மாறார் வேகமாக, திரும்பவும் சொல்கிறாங்க போய் தொழுவிட்டு வாங்க. போகிறார், வேகமாக தொழுகிறார், வந்துடுறாரு. 3வது உடை வராரு. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவிட்டு வாங்கினாங்க. அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு என்ன செய்யணும் தெரியும், எனக்கு சொல்லித்தாங்கன்னு. அப்போ தான் சொல்கிறாங்க, தொழுகை திருடனை தெரியுமா உனக்குன்னு கேட்டாங்க. தொழுகை திருடனை தெரியுமான்னு கேட்டாங்க. இப்போ சஹாபாக்கள் மற்றவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்க அல்லாஹ்வின் தூதரே தொழுகை யார் திருடுவான்னு கேட்டாங்க. ஒரு ஹாஷியமான ஒரு நகைச்சுவையாக அந்த இடம் மாறுது. தொழுகை யார் திருடுவா? விளைய கொள்ளுங்க. கோழி உணவை எடுப்பது போல் வேகமாக யார் சதியா செய்கிறாரோ, யார் வேகமாக ருக்கு செய்கின்றாரோ அவர் தான் தொழுகை திருடன். நீங்கள் தொழுகையில் என்ன செய்யுங்க? நிதானத்தை கடைப்பிடிங்கள். நிதானம் அல்லாஹ்விடம் உள்ளது, அவசரம் சைத்தானிடம் உள்ளது. தக்க முடிச்சிச்சா? ஏன் திரும்ப திரும்ப தொலைச்சான்னு தெரியுதா? முதல் தொழுது செல்லாதுன்னு அர்த்தம், 2வது தொழுது செல்லாதுன்னு அர்த்தம், 3வது தொழுதும் செல்லாதுன்னு அர்த்தம். இப்போ இந்த அறிவாளி 1 நிமிஷம் 20 செகண்டில் 2 ரக்காத் தொழுதார இந்த மாமேத அவர் என்ன செய்ய செல்லுமா? செல்லாது. அப்போ மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், உலக விஷயத்தில் பர்ஃபெக்டாக நான் எல்லாத்தையும் கடைப்பிடிப்பேன், மார்க்க விஷயத்தில் அல்லாவுக்கு போனால் போய் 2 ரக்காத் தொழுவுதேன், ரொம்ப கஷ்டப்படுதான் பாவம் அல்லாஹ், நான் 2 ரக்காத் தொழலைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவான் என்று இவங்க அல்லாவுக்கு சதக்கா செய்கிற மாதிரி தொழுகிறாங்க. மனநிலைகள்லாம் அப்படித்தான் இருக்குது. மன வியாதிகள் இவங்களுக்கு அப்படி இருக்குது. தொழுகையை பேணுவதில்லை. நேற்று ஒரு சகோதரர் மிகவும் வயதானவர், வெளியூருக்காரர், மிகவும் வயதானவர், அல்லாஹ் அவருக்கு அழைச்சிட்டோம், பாவங்களெல்லாம் மன்னிக்கட்டும், தொழுகையாளி உட்கார்ந்து தான் தொழுதார். அவருக்கு தொழவே தெரியல. நான் எல்லோரும் போகுதுனையும் வெயிட் பண்ணி உட்காந்துக்கிட்டே தனியாக கூட்டு 2 நிமிஷம் நீங்கள் தொழுகே இல்லை, உங்கள் தொழில் என்ன இல்லை, சஜ்ஜா இல்லை, ரொக்கு இல்லை, எதுவுமே இல்லை, இப்படி எப்படி தொழுது நினைச்சிதாருன்னா உட்காந்துக்கிட்டே தரையில் தொட்டு முட்டில் கை வைக்கார். தரையில் ஒரு டப்புன்னு அடிச்சுட்டு முட்டில் கை வைக்கார். தரையில் டக்குன்னு அடிச்சுட்டு முட்டில் வைக்கார். அவர் உண்மையில் எனக்கு மனசு கஷ்டமாக தர. ஏன் தெரியுமா? அவ்வளோ படியேறி மேலே வந்து
ஒது செஞ்சுட்டு தொழுவனுக்கு எண்ணத்தோடு வந்திருக்காரு. அல்லாஹ் அருள்ச்சிட்டு பாரக்கல்லா வைக்கும், அதெல்லாம் மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் தொலை தெரியலை. இப்போ தான் நான் முதல்ல சொன்ன விஷயத்துக்கு வரேன். இவர் தொலை தெரியல. இதுக்கு யார் காரணம்? நிச்சயமாக இவர் காட்டில் வாசிக்கக்கூடிய பார்பியன் இல்லை, இவர் காட்டுவாசி இல்லை, இவர் ஜமாத்தை சேர்ந்தவர் தான். நிச்சயமாக அந்த ஜமாத்தோட இவருக்கு அவருக்கு எப்படி பார்த்தாலும் அபவுட் 70, 70லேருந்து 75 வயசு இருக்கும். அவர் 30 வயசில் தொலை எடுத்திருந்தாலும் 30 வயசில் தொலை எடுத்திருந்தாலும் 40 to 45 வருஷம் தொலை இருப்பார். ஒவ்வொரு நாளுக்கு 5 வக்து. ஒரு வக்திலையும் இவர் திருத்தி கொடுப்பதற்கு ஆள் இல்லையா? இந்த அநாத சமுதாயத்தில், இந்த அநாத ஜமாத்துகளில், இந்த அக்கிரமம் பிடிச்ச ஜமாத்துகளில் ஒரு மனிதனுக்கு இவ்வாறு தான் தொழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதற்கு நாதியற்ற சமுதாயமாக இருக்கிறது. இது அவருக்கு மேலே செய்த அநியாயம், அக்கிரமம், அவர் மேலே செய்த தாக்குதல். அது ஒரு மனிதர் 40 வருட காலமாக தொழுதும் தொலை தெரியவில்லை என்று சொன்னால் அவர் எந்த ஜமாத்தை சேர்ந்திருக்கிறாரோ அந்த அநியாயக்காரர்கள் இவர் மீது, அக்கிரமக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். இவருடைய இபாதத்தை தவிடுபடியாக்கி இருக்கின்றார்கள். நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க எவ்வளவு அக்கிரமம் நம்ம மேல நடக்கு. ஆனால் அதை பற்றி கவலை நமக்கு இல்லை. அதான் நான் சொன்னேன், தொழுவை நம்மளை காப்பாற்ற தொழுகிறோமா இல்லை அல்லாஹ் காப்பாற்ற சொல்கிறோமான்னு சந்தேகம் வருது. அல்லாஹ் காப்பாற்ற சொல்கிற மாதிரி தான் நிறைய பேர் மனநிலை இருக்குது. அப்போ இதையெல்லாம் நாம் திருத்திக் கொள்ளாத வர, இதையெல்லாம் கட்டமைக்காத வர அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு மரணம் நமக்கு முழுமையாக எங்கிருந்து கிடைக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க, அவர்களுக்கு நமக்குள்ள முதல் வித்தியாசமே தொழுகை தான் அப்படின்னாங்க. அருகில் இருக்கக்கூடிய சாஹிப் அவர்கள் என்றால் யார்? காவிர்களே கூறுகிறீர்கள் என்று அல்லாஹ் ஆம், வேறு யாரை? அவர்கள் தான் சொன்னேன். அப்போ தொழுகை தான் முஸ்லீம் என்பதற்கு அல்லாஹ்விடத்தில் முதல் ஐடென்டிஃபிகேஷன். அதுதான், அங்கு தான் ஈமானுடைய பிரதிபலிப்பு. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் அவர் முதல் என்ன செய்யணும்? மனதால் உணர்ந்து, நாவால் முன்மொழிந்து, அவர் உடலால் அதை உண்மைப்படுத்த வேண்டும். அப்படி செஞ்சால் தான் அவர் சொன்ன கலிமாவுக்கு பொருள். அவர் கலிமா சொல்லி அந்த உடலால் உண்மைப்படுத்தல் என்பது தொழுகை, அது சரியாக வந்தால் தான் இஸ்லாத்துக்குள் நுழைந்ததாக கருதப்படும். ஆனால் அந்த நிலைமை இந்த சமுதாயத்தில் பாரம்பரியமாக இஸ்லாத்தில் வந்த மக்களிடத்திலேயே தொழுகையினுடைய அடிப்படை விஷயங்கள் தெரியலை, ஒரு சின்ன திக்ரு தெரியலை, ஒரு சின்ன துவா தெரியலை. அப்போ நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அன்புக்குரியவர்களே? உலக விஷயத்தில் அப்படித்தான் இருக்கணுமா? உலக விஷயத்தில் அப்படித்தான் இருக்கணுமா? நம்ம ஒரு தகப்பன் சொல்கிறாரு, நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, நல்ல காலேஜில் படிக்கட்டும், நல்ல வேலைக்கு போகட்டும். அவருக்கு ஏன் நான் தொழாமல் இருந்து நரகத்துக்கு போகிற மனுஷன் மாதிரியே உட்காந்துருக்கிறேன், என் புள்ள அது மாதிரி இருக்கக்கூடாது, வாடா ராஜா நம்ம 2 வருஷம் சொர்க்கத்துக்கு போவோம், அப்படி ஒரு பிளானியா இல்லை? ஏன் சொர்க்கம் போகிற மாதிரி ஒரு பிளான் வச்சா உலகத்தில் வருமானம் போயிடுமா? அப்படி ஒரு திட்டம் இருக்கா? இல்லையே. அல்லாஹ் தான் ரிஸ்க் அளக்கா. ஏன் இரண்டையும் இரண்டாக பிரிக்கிறீங்க? 2 ஒன்றல்லவா? ஒன்று இம்மைக்கானது, இன்னொன்று மறுமைக்கானது. 2ஐயும் செவ்வனை செய்யாவிட்டால் நமது வாழ்க்கை எவ்வாறு செழிப்படையும்? நம்ம உலக விஷயத்தில் மாத்திரம் கவனம் செலுத்துகிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைக்கு சீட்டு கிடச்சி நினைச்சாங்க, சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு சென்னைக்கு போய் வாடகை வீடு எடுத்திருக்காருன்னு என் பிள்ளைக்கு படிப்பு முக்கியம். இல்லை, நிறைய பேர்த்தில் நடக்கும் படிப்புக்காக மட்டும். ஆனால் அதே நபர் பக்கத்தில் அவர் தொழிலாளியாக இருந்தால் பிள்ளைய கூட்டு போக மாட்டார். என் பிள்ளை தூங்கட்டும், அவன் தான் மறுமையில் உனக்கு எதிரான வழக்கு தொடுப்பான். நான் பிள்ளைன்னு சொல்கிறது 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை, 17 வயசு பையனை தூங்க போட்டுட்டு இவர் தொலை வருவார், அல்லது இவர் சேர்ந்து தூங்குவார். இதான இந்த சமுதாயத்துடைய யதார்த்த நிலைமை. அப்போ இந்த சமுதாயத்தை யார் வழிநடத்தி செல்வது? நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே. நாம் செய்வதெல்லாம் தவறு, ஆனால் சரியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆசைப்படுவதனால் ஒன்றுமே நடக்காது. அல்லாஹ்விடத்தில் சொன்ன இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ்விடத்தில் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக இருந்தால், அல்லாஹ்விடத்தில் சூனத்தை கேட்பதாக இருந்தால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். அதுதான் இலங்கும் நட்சத்திரம் போல மற்ற சொர்க்கவாசிகள் எல்லாம் பார்த்து ஏக்கமடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த இடத்திலே அது மின்னி கொண்டிருக்கும். அங்கே நபிமார்கள், ரசூல்மார்கள், சுகதாக்கள், சித்திகீன்கள், முக்சினீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த மனிதர்களிலேயே மிக உயர்ந்த தரத்துடையவர்கள் எங்கே இருப்பாங்க? அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருப்பாங்க. ஆகையால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்டால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சின்ன ஒரு அமைதி காத்துட்டு அதற்கான தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள். டம்மி துவா கேட்கக்கூடாது, டம்மியான துவா கேட்கக்கூடாது. ஒரு முயற்சி, இந்த முயற்சி அரபே கூடணும். இதுதான் துவானுடைய அடிப்படை சரத்து. முயற்சி செய்யணும்,
அதுக்கான தகுதியோடு செய்யணும். நீ விளங்க மாதிரி சொல்லுனேன். இப்போ என் பையன் லாயருக்கு படிச்சிருக்கான், நான் தகச்சத்துலேருந்து என் மாவன் திடீர்னு டாக்டர் ஆகணும்னு துவா கேட்க. அவன் லாயருக்கு படிச்சுட்டான், ப்ராக்டிஸ் போய்கிட்டு இருக்கிறான். தகச்சத்தில் போகிற கேட்க என்ன கேட்குறேன்னா கவர்மெண்ட் டாக்டராக வரணும் என் மகன் சொல்லி துவா கட்டமுனா. என்ன யார்கிட்ட சொன்னாங்க, எனக்கு இப்போ மண்டைக்கு நல்லா தானே இருக்குது, உன் பையன் வக்கீல் இல்லை, நீ எப்படி கேட்டிருக்கணும், அவன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்டது நான் அவன் வக்கீலுக்கு படிச்சிருக்கிறான், அவனை போய் டாக்டர் அவன் கேட்குறியா, நல்லா விளங்குதில்ல, கேட்க மாட்டோம்ல. அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் ஒன்றுமே முயற்சி செய்யாமல் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டால் எப்படி கிடைக்கும்? தகுதி வேணுமா இல்லையா? நல்லா விளைக்கணுங்க, நல்லா செய்யணுங்கிற முயற்சியை தொடங்குனா எல்லாம் எது வரைக்கும் தெரியுமா நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருப்பான். நாம் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து முயற்சி தொடங்குகிறோமான்னு பார்ப்பான், தொடங்கிட்டு அவன் கையப்பிடிச்சிடும், தூக்கிடுவான். இந்த ரகசியம் தெரியணும் உங்களுக்கு. இது உண்மையில் மிக முக்கியமான ரகசியம். நாம் முயற்சி செய்த வரைக்கும் நாம் தனி மனிதன். முயற்சி செய்ய ஆரம்பித்தால், முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இதுதான் ரகசியம், இதுதான் வெற்றிக்கான வழி. அப்படி எத்துணை காரியங்களில் முடிவெடுத்து முயற்சி செய்து அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றோம். நினச்சி பாருங்க, நிறைய விஷயங்களில் தகுதியே நம்ம தான் நாட்டை கையெழுத்துக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ் தரக்கூடியவன், தாராளமானவன், அவன் கஞ்சத்தனத்துக்கு அப்பாற்பட்டவன், அவன் கருணையாளன். ஆனால் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு சிறிதாவது ஒரு முயற்சி செய்திருக்க வேண்டுமா இல்லையா? முயற்சியே செய்யாமல் அல்லாஹ்விடத்தில் கேட்பதோ அல்லது கேட்காமல் இருந்து அல்லாஹ் தந்து விடுவோம் நினைக்கதோ எந்த வகையில் நியாயம் என்பதை நாம் தான் நமக்கு சரியான வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இனி வரும் காலங்களிலாவது, எஞ்சி இருக்கும் நாட்களிலாவது மார்க்கத்தை சரியாக புரிந்து நீங்கள் சின்ன சின்ன இபாதத்தில் செய்தாலும் சரியாக செய்யும், சின்ன இபாதத் செய்தாலும் சரியாக செய்யும். நீங்கள் நம்ம திக்ர் செய்ததில் கூட என்ன செய்ய மாட்டோம், திக்ர் செய்ததில் தொழுதுட்டு அதில் கூட நம்ம சரியாக இருக்கிறோமான்னு கிடையாது. நீங்கள் செல்லில் வேகமாக அடிக்கிறோம், அந்த பட்டன் டச்சு ஆகலை, அப்போ அந்த எழுத்துக்கு வருமா? வராது. அதை விட வேகமாக என்ன செய்தான், சுபானல்லா சுபஹானல்லா சுபஹானல்லா சுபஹானல்லா. என்ன நீங்கள் கொமஸ்தாவா? நீங்கள் என்ன ஜட்ஜு பேச டைப் அடிச்சிருக்கீங்களா? வேகமாக டைப் எங்கே தெரியுமா அடிப்பாங்க? நீதிபதி சொல்லுவார், வழக்கு விஷயம் பேசிக்கொண்டே இருப்பார், கீழே இருக்கும், நீதிபதியை பார்த்துக்கிட்டே இருந்த அம்மா அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும், அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு தான் ஹை ஸ்பீடில் டைப் பண்ணுறது, வேறு எங்கேயுமே கிடையாது. அவருடைய வார்த்தையை காதில் வாங்கும், டக்குன்னு விரல்களால் வார்த்தையாக மாற்றும். ரைட்டா? அது ரைட்டு. இங்கே என்னது, இங்கே என்ன நடக்கும்? திக்கர் கூட செய்ய மாட்டோம். சரியா? திக்கர் கூட செய்ய மாட்டோம். அல்லாஹ்வை நல்ல வேகமாக ஒரு நியாயமான முறையில் ரொம்ப சுலவாக செய்ய வேண்டாம். திக்ர் செஞ்சால் ஒரு நிமிஷம் போதும். 33, 33, 34, அப்புறம் லாயிலாயிலெல்லாம் 10 இடம் ஒரு நிமிஷத்தில் முடிச்சிருக்கோம். அழகா இல்லை 1.5 நிமிஷத்தில் முடிச்சுக்கலாம். இதுக்கு கூட நாம் நேரம் கொடுக்க தயாராக இல்லை. சிலவர் நினச்சிதாங்க தொழுது முடித்த உடனே 2வது விஷயம்லாம் 3வது எழுச்சி ஓட்ட வழியில் போய் என்ன செய்கிறாங்க, உலக விஷயங்களில் ஈடுபடுதாங்க. என்ன அப்படி நிர்பந்தம்? நிறைய பேர் தொழுகையாளிகள் ஒரு 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 2 நிமிடம் கூட தொழுது விட்ட இடத்துல அமர்வதற்கு கூட அவங்களுக்கு தயாராக இல்லைன்னு சொன்னால், நீங்கள் எதை சாதிக்க ஓடிக்கொண்டிருக்கிற இந்த பூமியில், எதை சாதிப்பதற்காக? இல்லை நாங்கள் வேலை பார்க்குறோம், நியாயமான காரணம். நீ நேராக போய் வேலைக்கு போயிடலாம். எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கான். வழியில் எத்தனை ஃபோன் கால் அட்டன் பண்ணுதோம், எத்தனை பேசுதோம். அதை வீட்டுக்காரி ஃபோன் பண்ணிட்டா திரும்ப போன வழியில் திரும்பவும் தனியாக உட்காந்து புள்ள பூச்சியெல்லாம் பயங்கரமாக கொட்டும் தேடாக மாறும். மனைவிட்ட பேசும்பொழுது அப்பாவே இருப்பார், தனி உடிக்க தெரியாது, சலான் சொல்ல தெரியாது. அது மனைவிட்ட பேசும்போது அப்பா 18 நாளை வென்ற மன்னர் மாதிரி பேசுறது, ஏய் என் அடிமை அப்படின்னு. உனக்கு அதெல்லாம் தெரியுதில்ல, பொம்பளை மிரட்ட தெரியுதில்ல, தொல்லையான் தெரியல, திக்ரியா செய்ய தெரியல, ஒரு நிமிஷம் ஏன் செலவழிக்க தயாரா இல்லை. உங்களுக்கு அது என்னன்னா மேலோட்டமாக உலகளாவிய பயான்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு பிரித்து போட்டு மேஞ்ச மாதிரி செட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஒர்க் ஷாப் தான் பண்ணணும். நம்மகிட்ட இருக்க தவறுகளை நாம தான் சுட்டி காட்டணும். நம்மள இருக்க தவறுகளை சொன்னா தான் நமக்கு விளங்கும். ஆகையால் அன்புக்குரியவர்களை நம்ம பெருசாக சாதிக்க வேண்டாம். நம்மை நாம் நரகிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக இனி வரும் காலங்களில் முழு முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் அந்த முயற்சிக்கான முழு கூலியை கொடுப்பானாக, தௌஃபீக் செய்வானா என்று பிரார்த்தித்தவனாக 2வது உரை நிறைவு செய்தேன். வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி நம்மளோட பணிபுரியக்கூடிய ஒரு சகோதரனுடைய மனைவியோட தாயார், அவங்களுக்கு கேன்சர்